ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, லாஸ்ட் 1 ஹவருக்கான பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் நம்மளுக்கு 50,000 கோடி நிதி சுமை ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு கணக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது எதை பற்றி பார்க்க போனால் 1.5 கோடிக்கான கஞ்சா சுட்டு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. நாங்குநேரிக்கு பக்கத்தில் 1.2 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பிடிபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிப் பில்டிங் பாலிசி 2026 to 27க்கான சிப் பில்டிங் பாலிசி அமல்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மற்றும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் சிசிடிவி காட்சிகள் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றியும் நியூஸ் வந்திருக்குங்க. 2026 to 27 சிப் பில்டிங் பாலிசி ரொம்ப அமல்படுத்த போகிற மாதிரி இன்னும் டீட்டெயில்ஸாக வந்திருக்குங்க. அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஜப்பானில் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் மற்றும் கவர்னர்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரணுன்றதுக்கோசரம் அவங்க இந்த மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான லாஸ்ட் 1 ஹவருக்கான பிரேக்கிங் நியூஸ் இதான் மக்களே. அடுத்தது அப்டேட்ஸ் நான் நம்ம சேனலில் கொடுக்குறேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் 8:30 எல்லோரும் ரெடியாக இருங்க. நான் உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.